மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் குறைந்தபட்ச செயல் திட்டம் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். மதியழகன், இந்த மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் என்ன? இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் இத்தனை நாள் வரைக்கும் மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கமாக இயங்கி வந்தது. இந்த கூட்டு இயக்கம் இன்று முதல் மக்கள் நல கூட்டணியாக வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்லாமல் இனி வரும் அனைத்து தேர்தல்களையும் இந்த 4 கட்சிகளும் மக்கள் நல கூட்டணி என்ற அமைப்பின் கீழ் ஒன்றிணைந்து சந்திப்போம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இன்று 24 அம்சங்களை கொண்ட ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை, அதாவது ஆங்கிலத்தில் காமன் மினிமம் புரோகிராம் என்று சொல்வார்கள், அந்த அறிக்கை இன்று வெளியிட்டு இருக்கிறார்கள். இதில் மொத்தம் 24 அம்சங்கள் இடம்பெற்று இருக்கிறது. இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்னவென்றால், மத மற்றும் சாதி ஆதிக்க வெறிகளை எதிர்த்து போராடுவது, அது மட்டுமில்லாமல் வேலை வாய்ப்பு, போக்குவரத்து, மதுவிலக்கு போன்ற விளையாட்டுத்துறை, இளைஞர்களுக்கான பல்வேறு நலன்கள் உள்ளிட்ட மொத்தம் 24 அம்சங்களை உள்ளடக்கியதாக இதில் இருக்கிறது. மதுவிலக்கை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமில்லாமல் சசி பெருமாள் மது ஒழிப்பு இயக்கம் என்ற பெயரில் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டு அதன் வழியாக மதுவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மாற்று பொருளாதார கொள்கைகள், தற்பொழுது மத்திய மாநில அரசுகள் பயன்படுத்தி வரும் பொருளாதார கொள்கை மக்கள் நலனிற்கு எதிராக இருப்பதாகவும் இதற்கு மாற்றாக ஒரு பொருளாதார கொள்கை உருவாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் சீர்திருத்தம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாடாளுமன்ற, சட்டமன்ற மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அளிக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் தற்பொழுது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவையில் கிடப்பில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஒரு மசோதா, அதை திருத்துவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தின் பிரதான பிரச்சனைகளான நதிநீர் பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை போன்றவற்றை தீர்க்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நம்ம என்ன பார்த்தோமேனால், தமிழகத்தில் ஊழல் தான் மிகவும் பிரதானமாக இருக்கிறது என இன்று வைகோ கூட தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் ஊழலை ஒழிக்க லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வரப்படும் என வைகோ தெரிவித்திருக்கிறார். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சாதி மறுப்பு திருமணங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற தமிழகத்தின் முக்கிய பிரச்சனைகளாகட்டும், அதே போல மத்திய மாநில பிரச்சனைகளாகட்டும் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை அடங்கிய மொத்தம் 24 அம்சங்களை கொண்ட ஒரு குறைந்தபட்ச செயல் திட்ட அறிக்கையை மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கம் இன்று வெளியிட்டு இருக்கிறது. அனிதா, மதியழகன், இந்த செயல் திட்டம் வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன? மொத்தம் 2 பிரிவுகளாக செய்தியாளர் சந்திப்பு நடந்தது என்று நாம் கூறலாம். ஏனென்றால் குறைந்தபட்ச செயல் திட்ட அறிக்கை வெளியிடுவதற்கு முன்பாக அந்த மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கம் உருவானது, அவர்கள் தொடர்ந்து நடத்திய போராட்டங்கள், அதற்கு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது குறித்து வைகோ முதலாவதாக பேசினார். பின்னர் குறைந்தபட்ச செயல் திட்டம் அறிக்கை வெளியிட்ட பின்னர் வைகோ செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார். இதில் வைகோ குறிப்பிட்டது முக்கியமான இது என்னவென்றால், மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கம் சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இதற்கு முன்பு பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த போராட்டங்கள் அனைத்துமே ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது என தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் அந்த குறைந்தபட்ச செயல் திட்ட அறிக்கையை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த வைகோ என்ன தெரிவித்து இருந்தார் என்றால், இந்த மக்கள் நல கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலன்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய பாஜக, காங்கிரஸ், தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுக, திமுக, பாமக போன்ற கட்சிகளுக்கு இதில் இடம் கிடையாது என தெரிவித்திருக்கிறார். ஒத்த கருத்துக்களை உடைய மற்ற கட்சிகள் தங்கள் கூட்டணியில் இணைய விரும்பினால் அதற்கு இடம் அளிப்போம் என தெரிவித்திருக்கிறார். அது என்னென்ன கட்சிகள் என்றால், செய்தியாளர் நேரடியாக ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். உங்களது கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் தேமுதிக இடம் பெறுமா அல்லது அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் எடுத்து வருகிறீர்களா என்று கேட்டதற்கு, நிச்சயமாக அந்த கட்சிகள் எங்களது கூட்டணியில் இருந்தால் நாங்கள் அதற்கு வரவேற்பு தெரிவிப்போம், அதற்கான முயற்சிகளையும் தாங்கள் எடுத்து வருகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் ஊழல் அதிக அளவில் நடைபெற்றிருக்கிறது. அதிமுக, திமுக என இரு கட்சிகளுமே மாறி மாறி ஊழலில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது அதை குறித்தும் பேசினார்கள். அதே போல தற்போது அந்த மதுவிலக்கிற்கு எதிரான போராட்டம் தற்பொழுது ஒரு தொய்வு அடைந்திருப்பதாக ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு ஜி ராமகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின்
ஜி ராமகிருஷ்ணன் அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால், எங்களை பொறுத்த வரைக்கும் மது விலக்கு என்பது ஒரு பிரதானமானது, அந்த கொள்கையை நாங்கள் இன்னும் விட்டுவிடவில்லை, அதை தொடர்ந்து செயல்படுத்த பாடுபடுவோம் என தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கம் என்பது மக்கள் நல கூட்டணியாக வரும் சட்டமன்ற தேர்தல் மட்டுமில்லாமல் இனி வரும் அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள், அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, மக்களவை தேர்தல் என்ற பல்வேறு தேர்தல்கள் நாங்கள் தொடர்ந்து போட்டியிடுவோம் என தெரிவித்திருக்கிறார்கள். இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள், அதாவது மற்ற கட்சிகளுக்கு, அதிமுக திமுக 2 கட்சிகள் மட்டுமே தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு சூழல் நிலவி வருகிறது. அதை நாங்கள் நிச்சயம் மாற்றுவோம் என வைகோ தெரிவித்திருக்க. இது போன்ற முக்கிய கருத்துக்களை இன்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தனர். அனிதா. மதியழகன், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.